உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஒரு சிறு மழைக்கும் தாங்காத சென்னை அப்படின்னா அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சென்னையில் இருந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு சும்மா ஒரு 1/4 மணி நேரம் மழை பெய்யுட்டுங்களேன், சென்னையில் மூளை முடுக்கு, இண்டு இடுக்கு, மெயின் ரோடு அங்கெல்லாம் தண்ணி சரமாரியாக தேங்கும். அதுவும் கடந்த ஆட்சி காலத்தில் போன வருடம், அதுக்கு முந்தைய வருடம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை வரும்போதெல்லாம் ஏமா அந்த கால்வாய்களை தூர் வரக்கூடாதா, இந்த பாதாள சாக்கடைகளை சரி பண்ணக்கூடாதா, அந்த தண்ணி போகிறதுக்கான வழியை பண்ணக்கூடாதுங்களப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை சென்னை மக்கள் வச்சு ஓஞ்சு போயிட்டாங்க. அது இந்த வாட்டி சென்னையில் வந்து ஒட்டு மொத்தமாக டிஎம்கே ஏடிஎம்கே வாஷ் அவுட் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மழை பெய்யும் போதெல்லாம் அப்போ தான் வந்து மழை பெய்யறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த காவாயை தூர் வாடுறது, சாக்கடை அடப்பு எடுக்கிறது, பாதாள சாக்கடை உள்ளே வந்து மிஷினை விட்டு நோண்டுறது, எல்லா வேலையும் அப்போ தான் பண்ணுவீங்க. அதுவும் என்னென்னா மழை சீசன் ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த வேலையை அப்படியே விட்டுருது. அந்த கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அதில் ஒரு துயர சம்பவம்லாம் நடந்தது ஈகாடு தாங்கள் பக்கத்தில். வடக்கு உஸ்மான் சாலையில் தீநகரில் ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு பெண்ணும் இறந்து போயிட்டாங்க. கொடுமையான விஷயங்கள் வந்து வெளியே வர முடியாது. கழிவு நீரும் குடிநீரும் ஒன்றா கலந்துரும். முதல்ல போவே முடியாது. பள்ளம் எடு மேல் எடுத்துனே தெரியாதுங்க. எடுத்து போய் வண்டி பள்ளத்தில் விட்டவங்களாம் வந்துட்டு வந்து இதுக்கு ஒரு தீர்வே இல்லையாப்பான்னா, யார் எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த நவம்பர் மாதம் இல்லை அக்டோபர் மாதம் மழை ஆரம்பிக்கும் போதுன்னா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த காவா வேலை பண்ணுவாங்க. அது வெறுத்து போயிட்டாங்க. தயவு செய்து டிவிகே அரசாங்கம் சென்னையை இந்த மழை வெள்ளத்தில், வருகிற மழை வெள்ளத்திலேருந்து காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறன்னு பல பேருடைய இதுதான். இப்போ இது எல்னினோ, சூப்பர் எல்னினோ அப்படி இப்படின்னு இந்த வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ, மழையும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா தண்ணி எடுத்து கவுத்தா மாதிரி மழை பெய்யும். மழைன்னா அப்படியே இந்த பூவாளியில் பெய்கிற மாதிரிலாம் பெய்யாது. இனிமேல் ஒரு அண்டாவை தூக்கி தண்ணியை தூக்கி அப்படி கவுத்தோம்னா எப்படி தப்பன்னு கொட்டும். அது மாதிரி அப்போ நேபாளத்தில் பார்த்தோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோர தாண்டம் ஆடி இருக்குதுன்னு. இனிமேல் மழைலாம் வந்து அப்படி பூமாரியெல்லாம் பொழியாது. சென்னை ஒரு வெள்ள அபாயத்தை சந்தித்து அதுலேருந்து மீள முடியாத அளவுக்கு சென்னை மக்கள் இருக்காங்க. பொதுவாக அப்போ அந்த மழை பெய்கிற நேரத்திலலாம் ஊர்லேருந்துலாம் ஃபோன் வரும். இந்த பேச்சுலராக தங்கியிருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருங்க, மழை ஆரம்பிக்கும் போது நம்ம ஊருக்கு வந்துடுங்க, அங்கே என்ன பண்ண போகிறீங்க, ரோட்டில் நடந்து போகாதீங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ரொட்டி கிட்டி வச்சு வீட்டில் சாப்பிடுங்க, இறங்கி போயிடாதீங்க. காரணம் என்னென்னா அவ்வளோ ஆபத்தான ஒரு நிலைமை. இப்போ தாவேகா கவர்மெண்ட் நேற்று மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள், சென்னை மண்டலம் பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். இந்த மழைநீர் வடிகால் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் துரிதமாக முடிக்க சொல்லுங்கள். ஏன்னா திரும்ப என்னன்னா இந்த மழை ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கு முன்னாடியே அதை முடிச்சிடுங்க. ஏன்னா அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்யுது, அந்த மண்ணெல்லாம் வந்து மறுபடியும் அதில் விழுது, திரும்ப அதை எடுத்து கொட்டுறீங்க, திரும்பவும் வந்து அது விழுது, திரும்ப எடுத்து கொட்டுறீங்க. இது நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த முறை கொஞ்சம் குயிக்காக முடிச்சு விட்ருங்க. இதெல்லாம் தாண்டி பொதுவாக வந்து இந்த மண்டலம் வாரியாக அதிகாரிகளை தான் நியமிச்சிருக்காங்க. கடந்த ஆட்சி காலங்களில் வந்து அதிகாரிங்க, அந்த அதிகாரிகளுடைய பேர், ஃபோன் நம்பரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை, உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அந்த ஃபோன் வேலை செய்யல அது விட்டுருங்க. கடந்த காலங்கள் இந்த முறை நாங்கள் அமைச்சர்களே வந்து பொறுப்பு அமைச்சர்களை நியமிக்கிறோங்க. அவங்க ஃபோன் நம்பரை போடுறோங்க. அவங்க லிஸ்ட்டே போட்டாச்சுங்க. சென்னை மண்டலம் 1, 2, 3, 10, 11, 12 இதுக்கெல்லாம் யார் இவங்கள நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்கலாம். இவங்க பார்த்துப்பாங்க. வருகிற காலம் ரொம்ப தூரம் இல்லை. இந்த மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்களை காப்பாற்றுவதற்கு இல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, காப்பாற்றுவதற்கு கூட விட்டுருங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பெரும்பாலுடைய மக்களுடைய வேண்டுகோள், சென்னை மக்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஐயா சிஎம் விஜய் அவர்களே, இந்த காவாங்க இருக்கு இல்லைங்களா சென்னையில், அந்த காவாங்களை தயவு செய்து தூர்வாரே அதை வந்து சுத்தப்படுத்தி இது பண்ணிவிடுங்க. அது தெரியும் அவருக்கு, சிஎம்முக்கே தெரியும். அவரே சென்னையில் பிறந்து வளர்ந்த இந்த ஊருக்காரர் தான் அவர். குறிப்பாக எனக்கு சொல்லணும்னா சாலிகிராமம், அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பகுதி சாலிகிராமம். ஒவ்வொரு மழைக்கும் சாலிகிராமம், அதுமாரி பல இடங்கள் இருக்குது. குறிப்பாக தென் சென்னையில் சொல்லணும்னா
சாலிகிராம்லாம் வந்து டவுனில் போயிடுங்க. வந்து இந்த குமரன் காலனி இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் அந்த படம் பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு போக சொல்ல எத்தனை முறை மாட்டியிருக்கிறோம் அருணாச்சலம் ரோடு. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுப்பு அமைச்சர்களை போட்டது மிகப்பெரிய விஷயம். அது அவர்கள் களத்தில் இறங்கி முன்கூட்டியே அதற்கான எல்லா வேலையிலும் செஞ்சு முடிக்கணும். இந்த மழைக்காவது சென்னை மக்கள் அப்பாடா நிம்மதியாக இருக்கும்பா, ரோட்டில் தண்ணி நிற்கலப்பா, மழை பெஞ்ச தண்ணி மொத்தம் வந்து காவா வழியாக கூவத்தில் விழுந்து கடலில் போய் கலந்துடுதுப்பா, இது போதும்பா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு பெரிய ரோதனை. அது அதை சரி பண்ணிவிடுவாங்க, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பக்கம் கரப்பாம்பூச்சி கட்சி, கரப்பாம்பூச்சி கட்சிக்கு இந்திய அரசியல் என்ன தெரியும்னு தெரில. வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. இந்தியாவிலேயே சிறந்த தலைவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு அந்த கரப்பாம்பூச்சி தலைவர் வந்து இந்தியாவிலே சிறந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கார். பல விதமாக ட்ரோல் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. வந்து இது எந்த அடிப்படையில் இவர் வந்து சொல்கிறாருன்னு தெரியல. தலைவர் அவர் இந்தியாவிலே மிகச்சிறந்த தலைவர். அடுத்ததான் வந்து கேரளா பினராயி விஜயன். இவங்க 2 பேரும் வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். சிறந்த தலைவர் தானே வந்து தலைவர், ரைட்டு, சிறந்த மனிதர்னு கூட சொல்லலாம். வந்து இந்தியாவிலே அப்படின் பொழுது இவங்களுக்கு அரசியல் தெரியலையா கரப்பாம்பூச்சி கட்சிக்கு? இல்லது இவங்க முழுசாக அரசியல் எதுவும் கற்றுக்க விரும்பலையா? இல்லது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி பிஜேபி, ஆன்டி காங்கிரஸு இவர்களை தாண்டி நாம் ஒரு அரசியல் லாபி ஒன்று பண்ணோம், அரசியலை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போதைக்கு, நான் அதிகப்படியாக சொல்லலை, இப்போதைக்கு மிக சமீப காலமாக இந்தியா முழுக்க ஒலிக்கிற ஒரு குரல் என்னென்னா விஜய் தளபதி. பல இடங்களில் இது மிகைப்படுத்தியோ, திரும்ப சொல்கிறேன், சிஎம் விஜய் எனக்கு வேண்டப்பட்டவரோ, என்னுடைய சொந்தக்காரரோ, எனக்கு ஆனவரோ ஒன்றும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், பல சோஷியல் மீடியாக்கள், பல ரீல்ஸுகள், பல வீடியோக்களில் பார்க்குறவன் நார்த் முழுக்க விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி. இப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அடுத்த பிரதம மந்திரி வந்து விஜயா, ஜோசப் விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி ஆகலாமே, ஏன் முடியாதான்னா? லேடியா மோடியா அப்படின்னு ஒரு இது வந்தப்போ, ஜெயலலிதாவா மோடியா அப்படின்ற ஒரு டாக் வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்தது. சவுத்துலேருந்து யாரும், குறிப்பாக தமிழர்கள் யாருமே வந்து பிரதமர் ஆகலையப்பா. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆக வேண்டியது. அதில் கூட ஒரு உள்ளடி வேலை பண்ணி, அவர் படிக்காதவர், அவர் வந்து பேச்சு வந்து ரொம்ப இதுவாக பேசுவார், அவர் இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாத மாதிரி ஏதோ சொல்லி அவர் அந்த நேரத்தில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் சவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தேவகவுடா, அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சூப்பர் கூட்டணி அமைச்சவர் அப்படின்னாங்க. நரசிம்ம ராவ், இவங்களாம் கூட சொன்னால் கூட சந்திரசேகர் ராவ். ஆனால் ஒரு தமிழன் பிரதமராக இல்லையே அப்படின்ற ஒரு வேட்கை, ஒரு ஆதங்கம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம்ளே யாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா உக்காந்துங்கன்னு விஜய் தான் அடுத்த பிரதமர், விஜய் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், விஜய் தான் டெல்லியில் போய் உட்கார போகிறாரு அப்படின்னு யாரும் சொல்லலை. நீங்கள் எந்த வடக்கன் என்று கேலி செய்கிறீர்களோ, கேலி செய்கிறது தான், நான் தவறாக சொல்ல வந்து, அவர்கள் தான் தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யங்ஸ்டர் வந்து சும்மா சிறப்பாக ஒரு ஆட்சியை பண்ணிகிட்ருக்காரு, அவர் பிரதமராக வந்தால் என்ன அப்படின்னு தான். இதை நீங்கள் கரிஷ்மான்னு எடுத்துக்கலாம், இல்லை இது ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சுக்கிர யோகம், ஒரு தசாபுத்தி யோகம், ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களா, அது கூட வச்சுக்கலாம். இல்லைனா உண்மையிலேயே இந்த இந்த இந்தியா முழுக்க இளைஞர்கள் மீது ஒரு கவனத்தை விஜய் பெற்றிருக்காரா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதே வேளையில் ஆளும் பிஜேபியும் ஆள துடிக்கும்னா ரொம்ப காலமாக அந்த பிரதமர் நாற்காலியில் உட்காராமல் தவிர்ச்சிட்டு இருக்கிற காங்கிரஸ், அதுவும் ராகுல் காந்தியை எப்படியாவது எடுத்து போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு வேட்கையோடு இருக்கிற இந்த 2 கட்சியும் சும்மா விட்டுருமா அப்படின்னா விடவே விடாது. நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கே விட மாட்டாங்க அப்படின்னா நேஷனல் பாலிடிக்ஸுக்கு எப்படி இருப்பாங்க? வந்து இந்தியாவே ஆளப்போகிற ஒரு தலைவனாக அந்த இடத்துக்கு எப்படி வந்து விட்டுருவாங்க? அது நடக்கும். அதையும் மீறி செல்வாக்குன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா யாரால் தடுக்க முடியும்? என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? ஏங்க போன வருஷம் இதே நாளில் யாராவது நினச்சிருப்பாங்களா ஜோசப் விஜய் வந்து முதல்வர் ஆக போகிறாரு, ஆகிவார் அப்படின்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? இல்லை. அப்போ 2029 ஜோசப் விஜய் ஏன் இந்தியாவினுடைய பிரதமர் ஆக முடியாதான்னா, ஆகக்கூடாதான்னா என்ற கேள்வி இருக்குது.
அப்போ இந்த 2 பெரும் தேசிய கட்சிகள் விடுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ரொம்ப நாளாக பிஜேபி எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களை தங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும் பார்க்க. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் வாங்கல, இந்த நழுவுற மீன்லேயும் அழுவுற மீன் அவர் வந்து அது பிடி கொடுக்காம, நான் பிஜேபி ஆதரவாளர் தான், நான் ஆன்மீக அரசியல் மீது நாட்டம் கொண்டவர் தான், நான் இமயமலை போகிற ஆள் தான், நான் இந்துத்துவ கொள்கை மீது பெரிய ஆர்வம் கொண்டவர் தான், இது என்னுடைய விருப்பம் தான், நான் பாபாஜி குகையில் உட்காந்து நான் தியானம் பண்ணக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் என்னப்பா நம்ம எல்லைக்குள்ளே வரையவே மாட்டேன்றாரு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியோட கால்லாம் விழுந்து இது பண்ணார், ஆனால் வரமாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு 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 வேட்கை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பூர்த்தி செய்கிற மாதிரி விஜய் அடுத்து பிரதமர் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னும் பரவலாக வந்துட போகிறாரு அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மிக விரைவில் ரஜினிகாந்த் அவர்களுடைய சுயசரிதை புத்தகத்தினுடைய நூல் வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது. இப்போ அவர் ஒரு சுயசரிதை எழுதிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அப்போ எழுதிட்டு இருக்காங்கன்னு. அவங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் முதல்ல எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதி கொடுக்குறதா இருந்தது. எழுதினார், கொஞ்சம் எழுதினார் அவர். ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல சொல்ல அவர் எழுத ஆரம்பித்தார். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணனுடைய எழுத்தில் ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு ரஜினிகாந்த் அவரும் எஸ் ராமகிருஷ்ணன் பலமுறை மீட் பண்ணி என் சுயசரிதை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு. அப்புறம் அது அப்படி நின்று போச்சு. இப்போ வேற ஒருத்தர் வச்சு எழுதுகிறாங்க. இங்கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு விழாவில் கேள்வி கேட்பார், ரஜினி உன் பயோகிராஃபி நீ எழுதுவியா அப்படின்னு. இல்லை சார், நான் எழுத மாட்டேன், படமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன காரணம்? உண்மையை சொல்லணும். சுயசரிதையில் அப்படி தாங்க, உண்மையை சொல்லணும். நீங்கள் காந்தி எப்படி தன்னுடைய சுயசரிதையில் உண்மையை சொன்னாரோ அதே போல் உண்மையை சொல்லி ஆகணும். அவ்வளோ தைரியம் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டார். ஆனால் இந்த 2026 அந்த தைரியம் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, ரைட் ஓகே நமக்கு 75 வயசு ஆகிடுச்சு, இப்போ நடிச்சிட்டு இருக்கோம், இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க நமக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் நமக்கு கொண்டாடுறாங்க. எங்கே போனாலும் ஷூட்டிங் போனால் ரஜினி சாப்னு அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சுயசரிதையில் எழுதலாம் அப்படின்னு அதுக்கான வேலை கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிடுச்சு. அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தன் அப்பாவை பற்றி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமே எடுக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறப் போகிறதாகவும் அந்த நூலை ஒரே மேடையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் வெளியிடப் போகிறார்கள் அப்படின்போது இதுவும் ஒரு அரசியல் தான்பா. இங்கேயும் கொண்டு அரசியலை சேர்க்க போகிறாங்க. குறிப்பாக விஜய்க்கு பிரதமர் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தொடங்கி விட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக அதிமுக ரெண்டும் கூட்டணி அமைவதற்கு, 2 பேரும் ஒன்று சேர்வதற்கு பின்னணியிலிருந்து மறைமுகமாக ரஜினிகாந்த் அவர்கள் வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ அவர் இல்லைங்கன்ட்டார். இந்த போயஸ் கார்டன் வீட்டில் நின்று அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் முக ஸ்டாலின் மீது அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, நண்பர் தான் சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய் எப்படியாவது இந்திய அரசியலுக்குள் பெரிய அளவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பிஜேபி ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அதுவும் இந்த பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் செய்த பிறகு எப்படி திமுக கவர்மெண்ட் குய்யோமுறைன்னு கத்துறாங்களோ, திமுக கவர்மெண்ட் இல்லை திமுக கட்சி கத்துறாங்களோ, அதே போல் ஒரு பக்கம் பிஜேபி கவர்மெண்ட்டு மௌனமாக இருக்குது. அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அதனுடைய பராமரிப்பு, அந்த விமான நிலையத்தை பராமரிப்பை அதானிக்கிட்ட நாங்கள் கொடுக்கலான்னு இருந்தோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 9 விமான நிலையங்களில் 10 விமான நிலையங்கள் அதானியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கண்ட்ரோல்னால் அவர் தான் பராமரிப்புன்னு பேர், அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி கொடுக்கலான்னு இருந்தோம். நாங்கள் போட்ட ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் சும்மா இருந்துருமா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டோம். அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இந்த புத்தக வெளியீட்டு ஒரு காரணமாக இருக்கும்னு பல பேர் பேசிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது தனுஷ் இந்த பிரசாபா குமார் அப்படின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த அல்லது பிஜேபியினுடைய ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க. இவர் போய் மீட் பண்ணல, அவர் போயஸ் கார்டனில் இருக்கிற தனுஷோடைய வீட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அரசல் புரசலாக இருந்தது, ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு.
இப்போ என்னன்னா இங்கே இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸை சமாளிக்கணும் அப்படின் பொழுது நம்ம இந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு, நம்ம பழைய தலைவர்களை வச்சுக்கிட்டு, பழைய கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு இனி சொன்னால் அதுக்கு எடுபடாது. விஜய்க்கு எப்படி ஒரு மாஸ் வந்தது, விஜய்க்கு எப்படி வந்து ஒரு ஜென்சி அலை வந்தது, விஜய்க்கு எப்படி ஒரு பெண்களுடைய ஓட்டு வந்து கணிசமாக வந்தது. இப்போ அவருக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர் தான் உள்ளே இருக்கணும், அவர் ஒரு சினிமா பிரபலமாக இருக்கணும் அப்படின்ட்டு பிஜேபி முடிவு பண்ணியிருக்கிறார். ஒரு தகவல். அதற்காக தான் இந்த பிரசாபா குமார் அவர் வந்து தனுஷை மீட் பண்ணியிருக்காரு. அவர் தனுஷே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அப்பட்டமான சங்கி. அவருடைய மாமனாரை நம்ம வந்து சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட 2029 தேர்தலில் தமிழ்நாட்டில் தாவேக்காவை சமாளிக்க வேண்டும் என்றால் இந்த டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் ஒன்றும் இல்லாத போச்சு. இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. புதுசாக உள்ள ஒருத்தர் இறக்கணும். அவர் மாசு இருக்கிறது இல்லாததை தாண்டி அவர் ஒரு எதிர் அரசியல் பண்ணோம். அந்த எதிர் அரசியல் விஜய்க்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கணும். அதுக்கு சரியான ஆள் தனுஷ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிக விரைவில் அவருடைய கட்சியை டெல்லியில் போய் பதிவு செய்ய போகிறார். பிஜேபியினுடைய அரவணைப்பில், பிஜேபியினுடைய ஆதரவோடு தமிழக அரசியல் களத்தில் இறங்கப் போகிறார் தனுஷ். அதுவும் உள்ளாட்சி தேர்தலே ஒரு வெள்ளோட்டம் பார்க்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த பிரதமர் வேட்பாளர் இல்லை பிரதமர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விஜய் சொல்ல நார்த்தில் வந்து விஜய் தளபதி எல்லாரும் கொண்டாட அவருக்கான எதிர்ப்பு இந்தியா முழுக்க இருந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.